கண்ணியத்துக்குரியவர்களை முக்கியமான செய்தி உங்கள் காதுகளை கொடுத்து கேளுங்கள். ரசூலுல்லாஹ்வை புகழலாம், தவறில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழக்கூடாது என்று சொல்பவர் முஸ்லிமாகவே இருக்க முடியாது. ஆனால் அளவு லா துத்ரூனி கமா அத்ரத நஸாரா ஈஸா இப்னு மரியம், மரியமின் மகன் ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி மக்கள் அளவு கடந்து புகழ்ந்தார்களோ அது போன்று என்னை அளவு கடந்து புகழாதீர்கள். ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் என்ற அந்த மாதம் வந்துவிட்டால் இந்த சமூகம் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் என்ன? நான் கேட்கிறேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடவா நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றீர்கள்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடவா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கின்றீர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடவா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கின்றீர்கள்? அவர்கள் கொண்டாடினார்களா? ரபியுல் அவ்வல் மாதத்தை கண்ணியப்படுத்தினார்களா? ரபியுல் அவ்வல் மாதத்திலே 10 நாட்கள் என்று ஒதுக்கினார்களா? அங்கே சில கிதாபுகளை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை தனியாக சபையிலே உட்கார்ந்து கொண்டு புகழ்ந்து கொண்டிருந்தார்களா? இல்லையே.